40,000 பேர் வேலை செய்கிறான், ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி பண்ணுறாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு 10,000 கோடி பண்ணுவான். ஆனால் அந்த 10,000 கோடியை ஜூட்டோபியா 2ன்னு ஒரு படம் $1 பில்லியன் ஆல்மோஸ்ட் 9,000 crore பண்ணியிருக்கு. இந்த படம் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 17 டேஸில். இங்கே வந்து டெஃபினிஷன்லாம் ஒன்றும் கிடையாது சக்ஸஸ்க்குலாம். அந்த 47ஆவதாக வர்றார்ல, அவரோட கண்டென்ட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கலாம், ஊனோஸ். இந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கிறதுனால 17 நாளில் அந்த படம் வந்து 9,000 crore பண்ணியிருக்கு, $1 பில்லியன். அப்போ இங்கே என்ன இம்பார்ட்டண்ட்? இந்த மீடியா ஸ்ட்ரீமிங்கில், என்டர்டைன்மெண்ட்டில் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த முதல் பரிசு ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன நமது கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் நிறுவனர். இவர் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மனிதர். அவருடைய அப்பா அம்மா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்பா வந்து ஒரு பெயிண்டராக இருந்திருக்காரு, அம்மா வந்து ஒரு இட்லி கடை வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருந்தவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி வந்து படம் தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு டெலிவிஷன் சேனல், ஓடிடி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்காருங்கிறது ஒரு மாபெரும் வளர்ச்சி. அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. ஸோ அப்படி வந்து அவர் வந்ததுனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தரணும். அப்படிங்கிறதுனால நான் பட்ட கஷ்டம் நீங்கள் பட வேணாங்கிறதுக்கு டக்குன்னு உடனடியாக வாக்குறுதி கொடுத்த திரு சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களை பேச மேடை கிடைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு புதுசு, மீடியா இண்டஸ்ட்ரீஸ்க்கு புதுசு, ஒரு 2 to 3 இயர்ஸாக தான் இருக்கும். பட் பிஸ்னஸ்க்கு ஆல்மோஸ்ட் ரன்னிங் 22 இயர்ஸ். ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ரன் பண்ணுறோம். சவுத் இந்தியா ரெக்கார்ட் பிரேக்கிங் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இன்னோகைஸ் இந்தியா லிமிடெட்னு பேர். அது ஒரு 22 வருஷமாக நடத்துகிறோம். ப்ளஸ் வீரண்ணா என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, ஃபியூரர் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட்னு. அதுக்கப்புறம் இந்த மீடியாவில் 3 months பிஃபோர் தான் ஒரு 4 வேலையும் ஒரே நேரத்தில். நான் ஒரு அம்மா புள்ள, அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு ஒரு சேட்டலைட் டிவி சேனலில், அது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன்ஸ் மேடம், உமன்ஸ்க்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவி சேனல், இஸ் சேட்டலைட் டிவி சேனல் கால்ட் பிரியோ டிவின்னு பேர். பிரியோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, மெட்ரோ பீப்பிள் டெய்லி நியூஸ் பேப்பரு அண்ட் பாமன் அர்ஜுன் தாஸ் டீமோடு சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணோம். அமேசானில் இருக்குது, எங்களோட ஓடிடிலையும் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். ஒரு 2 விஷயம் இந்த ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரீஸு நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 2 எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ என்னோட பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எடுத்திங்கன்னா, வி ஆர் இன்டு கன்சியூமர் டியூரபிள் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, விக்ரம பிஸ்தா, தாமஸ் ஆல்வா எடிசனோட பிரைனோ ஐசக் நியூட்டன் பிரைனோ தேவையில்லை, யார் விற்கிறாங்களோ விக்ரம பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தட் இஸ் ஒன் செக்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். நாங்கள் லோன் கொடுக்குறோம் ஆர்பிஐ லைசன்ஸோட. என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, எடுத்த உடனே பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆர்பிஐ. நீங்கள் எப்படிலாம் லோன் கொடுத்து உங்களோட ரெக்கவரி எப்படி இருக்குது, டிஸ்பர்ஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி அவன் ஒரு 7 to 8 years ரன் பண்ணிங்கன்னா, இங்கே இருக்கிற ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாருமே இனிஷியலாக வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக தான் ஆரம்பிப்பாங்க. நாங்களும் எங்களுக்கும் ஒரு 3 வருஷம் ஒரு ஆர்பிஐயில் ஒரு பெரிய கியூ இருக்கும் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு. இந்தியாவில் ஒரு லைசன்ஸ் வாங்கி லோன் கொடுத்துட்ருக்கோம். இந்த லோன் கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே விற்கிறவன் பிஸ்தான்னு சொல்ல முடியாது, இங்கே வந்து ரெக்கவரி பண்ணுறவன் தான் பிஸ்தா. நீங்கள் லோன் யார் கேட்டாலும் கொடுத்தீங்கன்னா கதை முடிஞ்சுது. ஆர்பிஐ ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெக்கவரி பண்ணணும். இங்கே ரெக்கவரி பண்ணுறவன் தான் பிஸ்தா. மீடியா இண்டஸ்ட்ரீஸ் முதல் கம்பெனி விற்கிறவன் பிஸ்தா, 2வது ரெக்கவரி பண்ணுறவன் பிஸ்தா. மீடியாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு, கான்டென்ட்டு, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், இங்கே எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணா இருக்கலாம், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி 4 மாதம் தான் ஆச்சு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரு, அசோக் லேலண்டு, லூகாஸ் டிவிஎஸ் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைய தேதிக்கு அசோக் லேலண்டோட ஆனுவல் டர்ன் ஓவர் ஒரு 40,000 கோடி இருக்கும். ஒரு 3 மாதத்தோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி. அசோக் லேலண்டில் இங்கே இருக்க சென்னை பிளான்ட் ஆகட்டும், எண்ணூர் ஆகட்டும், இல்லை ஒசூர் ஆகட்டும், இல்லை நார்த் இந்தியாவில் இருக்கட்டும், எல்லா எம்ப்ளாயிஸும் சேர்த்து மொத்தம் 40,000 பேர் வேலை செய்கிறான். 40,000 பேர் வேலை செய்கிறான். ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி பண்ணுறாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு 10,000 கோடி பண்ணுவான். ஆனால் அந்த 10,000 கோடியை ஒரே படம் ஜூட்டோபியா 2ன்னு ஒரு படம், ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த படம் என்னென்னா $1 பில்லியன் ஆல்மோஸ்ட் 9,000 crore பண்ணியிருக்கு. இந்த படம் எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 17 டேஸில் வேர்ல்டு ரெக்கார்டு, அது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இன்சைட் அவுட்டுன்னு ஒரு படம் 19 டேஸில் $1 பில்லியன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், 40,000 பேர் சேர்ந்து ஒரு 3 மாதம் உழைச்சாதான் இந்த $1 பில்லியன் டர்ன் ஓவரை பண்ண முடியும்.
இந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கிறதுனால 17 நாளில் அந்த படம் வந்து 9,000 crore பண்ணியிருக்கு, $1 billion. அப்போ இங்கே என்ன இம்பார்ட்டண்ட், இந்த மீடியா ஸ்ட்ரீமிங்கில் என்டர்டைன்மெண்ட்டில் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட்டுங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த கண்டென்ட்டும் இப்போ என்ன ஜென்சின்னு சொல்கிறீங்களா, அந்த ஜென்சியில் என்ன கேட்குறாங்களோ அந்த டேஸ்ட்டு கொடுக்கணும். வார்னர் பிரதர்ஸ் ஆல்மோஸ்ட் 104 years 5 years ஓல்டு கம்பெனி. 2017 டிஸ்க் விற்றுந்தவங்க தான் நெட்ஃப்ளிக்ஸு. அவங்க இந்த கம்பெனி இப்போ 7 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எல்லா எக்ஸாம்பிளும் பிஸ்னஸில் இருக்கிறதுனால பிஸ்னஸ் எக்ஸாம்பிளாக தான் வரும் எனக்கு. என்னென்னா இதுலேயும் இங்கே வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் யுனிவர்சல் ஸ்டுடியோ, டிஸ்னிலேண்டு, ஒரு வார்னர் பிரதர்ஸ் எல்லாமே எடுத்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவானுங்க. ஆனால் நேற்று வந்து 2017 ஸ்டார்ட் பண்ண நெட்ஃப்ளிக்ஸ் அந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்கன்னா இதுக்கும் காரணம் என்னென்னா கண்டென்ட்டு தாங்க. உங்களோட கண்டென்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, சூரியனை யாராவது கையால் மறைக்க முடியுமா? யாராலையும் மறைக்க முடியாதுல்ல. அதே கான்செப்ட் தான். இந்த கண்டென்ட்டை கரெக்டாக இருந்ததுன்னா சூப்பராக பண்ணலாம். என்னோட பெஸ்ட் விஷஸ். அதே போல் நாங்கள் பாம்பில் வி ஹேவ் அ குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையங்க. ஒரு 2 வருஷமாக எடுத்தோம் அந்த படத்தை. தியேட்டருக்கெல்லாம் செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணோம். நிறைய லேர்னிங், லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங். நிறைய லேர்ன் பண்ணுறோம். நான் அதை பேஸ் பண்ணி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எங்களோட 2வது ப்ரொடக்ஷனும் 3வது ப்ரொடக்ஷனும் 2026 ரிலீஸ் ஆகணும்னு. அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களோட பெரிய ப்ரொடக்ஷன் டீம் வந்திருக்கு. ஏன்னா டிவி சேனல் வச்சுருக்கோம், நம்ம சேட்டலைட் டிவி சேனல், ஓடிடி இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, ஒரு டீம் வந்திருக்காங்க. இந்த 47 பேரையும் பார்க்க சொல்கிறேன் நான். டீம் 47 பேரையும் பாருங்கள். இங்கே வந்து டெஃபினிஷன்லாம் ஒன்றும் கிடையாது சக்ஸஸ்க்குலாம். அந்த 47ஆவதாக வர்றார்ல, அவரோட கண்டென்ட் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கலாம், ஊனோஸ். அதனால் என்னென்னா டீம் கொஞ்சம் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் டீட்டெயில் வாங்குங்க, சிறப்பாக பண்ணுவோம். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இயக்குனர் ராகவ் மிர்தாத் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவம் செய்வார்கள். நன்றி சார். ஸோ 47 படம், முதல் படம் மட்டும்னாரு. 47 படத்திற்கும் வாய்ப்பு, மிச்சம் உள்ள 7 படத்திற்கு வாய்ப்பு கலைப்புலி தானு சார்.